ஜெம் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். தான் சொன்னபடியே நடக்கும் என்பதற்கான ஒரு வேத வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்கலாம். மார்க் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவன் சொன்னபடியே யார் பேசுகிறோமோ தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் பேசணும்னு சொல்லி தான் இந்த வசனம் சொல்லுகிறது. தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் அவன் சொன்னபடியே ஆகும். தான் சொன்னால் நடக்குமா நடக்காதான்னு பேசுறது ஒரு விஷயம். நான் சொன்னால் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும், என்னுடைய வார்த்தைக்கு கடவுள் வல்லமையை கொடுத்திருக்கிறார் என்று நம்பி பேசுகிறது இன்னொரு விதம். நாம் எந்த விதத்தில் தினமும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்? இன்னைக்கு நான் சொன்னாலாம் நடக்குமா, எனக்கு என்ன அதிகாரம் இருக்குது, நான் ஒரு பாவி, நான்லாம் சொன்னால் நடக்குமான்னு சொல்லி அநேக பேர் நினைக்கிறோம். கடவுள் சொல்கிறாரு தான் சொன்னபடியே நடக்கும். இருதயத்தில் சந்தேகப்படாமல் நான் கடவுளுடைய பிள்ளை, நீதிமான், கடவுள் என்னுடைய எல்லா பாவங்களையும் அவர் சுத்திகரித்திருக்கிறார், அவருடைய சொந்த பிள்ளையாக மாற்றியிருக்கிறார், நான் பேசினால் இயேசு பேசின மாதிரி நடக்கும்னு சொல்லி நினைக்கிறோமா? நிச்சயமா நடக்கும். இன்றைக்கு வார்த்தையில் தேவன் வல்லமை வைத்திருக்கிறார். நீங்கள் பார்த்திருக்கிற இந்த வானங்கள், பூமிகள் எல்லாவற்றையும் பாருங்க, வார்த்தையினால் நிலைப்படுத்தியிருக்கிறார். அண்ட சராசரங்களும் பாருங்க, இந்த உலகத்தில் நிற்கிற அத்தனை காரியங்களும் நீங்கள் இந்த உலகத்தை சுற்றி பார்க்கும் பொழுது அவை எல்லாம் வார்த்தையினால நின்று கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நம்ப முடியுமா இந்த விஷயத்தை? நம்பித்தான் ஆகணும். ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லியிருக்கிறது. வார்த்தையினால் தேவன் உண்டாக்கப்பட்டார். மரியாளிடத்தில் வந்து பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே மரியாளிடத்தில் தூதர் வந்து பேசும் பொழுது அங்கே என்ன நடக்குது பாருங்க. ஒரு ஸ்திரீயானவள் அவள் வந்து கர்ப்பவதி ஆகுவா. ஆனால் கன்னி மரியாள் அவள் கர்ப்பவதி ஆகுவாள் என்று வார்த்தை தான் முதலாவது வருகிறது. பின்புதான் பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுகிறார். ஒரு வார்த்தையினால குழந்தை பிறக்குமா? பிறந்தார். நம் இயேசு வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்ட தேவன். யோவான் 1:1 நம்ம பார்க்கும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தார் என்று வருகிறது. கடவுள் எந்த ரூபத்தில் இருக்கார்? வார்த்தை என்ற ரூபத்தில் இருக்கார். அப்போ அந்த வார்த்தையை நாம் சரியான முறையில் பயன்படுத்துவோமானால் வாழ்க்கையில் நிச்சயமாகவே வெற்றி பெறுவோம். இன்றைக்கு நாம் பேசுகிற வார்த்தையை சற்று கவனித்து அந்த வார்த்தைகளை சரிப்படுத்தும் பொழுது நம் வாழ்க்கையை சரிப்படுத்துவதற்கான முயற்சியை எடுக்கிறோம் தாங்க நீங்கள் நினைக்கணும். வாழ்க்கையை சரி பண்ணணுமா? முதல்ல வார்த்தையை சரி பண்ணுங்க. தினந்தோறும் உங்களால் முடிந்தவற்றை பாசிட்டிவாக பேச பழகி கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் முடியலன்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் என்னால் முடியும்னு சொல்லி நீங்கள் பேசுங்க. பேசின பின்பு அதற்காக காத்திருங்க. பேசின உடனே நடக்கலையேன்னு சொல்லி நீங்கள் காத்திருக்காமல் உடனே அந்த மண்பாண்டத்தை போட்டு உடைக்கிறது போல பாருங்கள், கையில் ஒரு சட்டி இருந்ததுன்னா அதை பத்திரமா நம்ம கையாளணும். நம்ம பேசின உடனே எல்லா காரியங்களும் நடந்தணும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் ஒரு விதை நம் மண்ணில் விதைக்கும் பொழுது 3 நாள் ஆகிறது. அந்த 3 நாளைக்கு பின்பு தான் பாருங்க அந்த விதை செடியாக முளைத்து அது மரமாக மாறுகிறது. அதற்கான சில காலங்களை அவை எடுத்துக்கொள்கிறது. அப்படிதான் நாம் விதைக்கிற இந்த சொற்களை நாம் விதைத்துவிட்டு அமைதியோடு பொறுமையோடு அதற்கு நீர் பாய்ச்சி சந்தேகப்படாமல் நிச்சயமாக நடக்கும் என்று நாம் நம்பி அதை பேசுவோமானால் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் மாற்றுவதற்கான வல்லமை அவற்றில் இருக்கிறது. இன்றையிலிருந்து நம்மளுடைய பழக்க வழக்கங்களை நம்ம மாற்றிக்கொள்வோமா? பேசுகிற வார்த்தையை மற்றவரிடத்தில் நாம் ஒவ்வொரு வார்த்தையும் கவனித்து பேசுவோமானால் பிரச்சனையும் வராது, நம் வாழ்க்கையில் தோல்வியும் வராது. அதற்கான முயற்சியை இந்த நாட்களிலிருந்து இப்போ இந்த நிமிஷத்துலேருந்து நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா கடந்த ஆண்டுகள் முழுவதுமாக நம்ம எவ்வளவோ இழந்திருக்கலாம், தோல்விகள் இருந்திருக்கலாம், ஆனால் முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்லியிருக்கலாம். எதை குறித்து நாம் முயற்சி எடுக்கணும்? நாம் பேசுவதை முதலாவது பயிற்சி எடுக்க வேண்டும். அப்பொழுது நம் வாழ்க்கையை மாற்ற நம்ம மற்றவங்க கிட்ட போகிறோம். நம்ம வாழ்க்கையை யாராவது மாற்றிடுவாங்களா? எப்படி மாற்ற முடியும்?
உங்கள் வாய் சொற்கள் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அப்படிப்பட்ட வேத வசனங்களை தான் நாம் இன்னைக்கு வாசித்து பார்த்தோம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ அப்படின்னு சொன்னால் எங்கேயாவது போகும் நம்ப முடியுமா? ஒரு சமுத்திரம் கடலில் போய் இந்த மலை தள்ளிக்கிட்டு நீ போன்னு சொன்னால் அது நான் சொன்னால் நடக்குமான்னு தான் சந்தேகப்படுவோம். ஆனால் சொல்லி பாருங்க, நிச்சயமாக இருதயத்தில் சந்தேகப்படாமல் சொல்லி பாருங்க, நடக்கும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது இந்த நாட்கள்லேருந்து நம்ம தொடர்ந்து பயிற்சி எடுப்போம். கடவுளுடைய உதவியோடு இன்றைக்கு நம் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான முயற்சியை தொடங்க போகிறோம். அதற்காக ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, மண்டையில் நாங்கள் வருகிறோம் சுவாமி. இந்த நாட்களில் மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னீர். சொல்லும் பொழுது அது அப்படியே ஆகும் என்றும் நீ சொல்லியிருக்கிறீர். நாங்கள் இந்த நாட்களில் மலை போல இருக்கிற பிரச்சனை எங்களிடத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று நாங்கள் சொல்லுகிறோம். அது அப்படியே இருதயத்தில் சந்தேகப்படாமல் சொல்லும் பொழுது நடக்கும் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பல பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் மலை போல இருக்கிறதா? குடும்ப பிரச்சனைகள் மலை போல் இருக்கிறதா? இந்த உலகத்தில் வேலை ஸ்தலங்களில் மலை போல் பிரச்சனையா? எல்லாவற்றையும் ஆண்டவரே, அந்த பிரச்சனைகளை தள்ளுண்டு போ என்று நாங்கள் கட்டளையிடுகிறோம். எங்களுக்கு எல்லாவற்றையும் நீர் சாதகமாக மாற்றி கொடுக்கிற தேவன். பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு நீர் ஆண்டவரே தருவேன் என்று சொல்லல. ஆனாலும் இதோ நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னீர் தகப்பனே. உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்று சொன்னீர். அப்படிப்பட்ட ஜெயத்தை நீர் எங்களுக்கு கொடுக்க போகிறதுக்காக நன்றி. நாங்கள் வார்த்தையை மாற்றி பேசி எங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறதற்காக ஆண்டவரே உம்மை அழைக்கிறோம், உம்மை வரவேற்கிறோம். நீர் வருவீராக, எங்கள் வாழ்க்கையில் கிரிய செய்வீராக. உம்முடைய கிருபை எங்களை முற்றிலுமாய் மூடிக்கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you.